Good morning and welcome to our online service. No matter where you are, where you're from, or where you've been, we're glad you're with us today. Join us as we worship God and look to Him through His Word. We pray that you are blessed by this ministry. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் வந்தது நல்லது. கர்த்தர் இந்த நாளிலும் மேன்மையான காரியங்களை செய்வாராக. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் பெறும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுவது. நீங்கள் எங்கு கூடியிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தின் ஒன்றே மகிமைப்படுவதாக. சேலி கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள் என்று தாவீது சொல்லுகிறான். இந்த மாலைவெளியிலும் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நேரத்திலும் இந்த ஆராதனையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளைக்கான நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே கூடி வரும்போதெல்லாம் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொடுத்துக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளையிலும் ஆராதனையை முற்றுமுழுதாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நடந்த ஆண்டவரே, உமக்கு பிரியமாக இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவரை கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தல் எங்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் அவளை தொடரும்படியா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி வந்திருக்கும் எல்லா ஜனங்களுடைய தேவர்களையும் சந்திக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஜெகோவா ஜீரே, என் தேவர்களை சந்திக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் ஆரம்பத்திலிருந்து முடிவரை கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தல் பரிபூரணமாக இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாலும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நான் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி அவளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையிலும் வேதத்தின் சில வசனங்களை வாசித்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 150வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 150 நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி சந்தோஷமாக தேவ சமூகத்திலிருந்து நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஏகமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வல்லமையாய் கிரியை செய்யும் நல்லோரை துதியுங்கள்.
இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படித்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனாய் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாய் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தேனே துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். மீண்டும் ஒரு முறை ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே பூமியை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த சர்வவல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் நீங்கள் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டும் ஒருவரை உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலோமின் ராஜா தம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலோமின் ராஜா தம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. Alleluia, 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 alleluia. பாவத்தின் சுமை அகற்றி கொடுப்பாதால் பழி விலகி. ஆமென் ஹல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடுப்பாதால் பழி விலகி. நம்மை கருணேத்தி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கருணேத்தி காத்த
சேர்ந்து அல்லேலூயா 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 நீதியின் பாதையிலே அவர் மீதம் நம்மை நடத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் மீதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் புதுவாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. எல்லோரும் சேர்ந்து அல்லேலூயா 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 மறுமையின் வாழ்வினிலே இயேசுவன் அவன் பாதத்திலே மறுமையின் வாழ்வினிலே இயேசுவன் அவன் பாதத்திலே பசிதாகமேந்தி துதிகானம் பாடி பரலோடு நிதம் வாழ்வோம். அல்லேலூயா. பசிதாகமேந்தி துதிகானம் பாடி பரலோடு நிதம் வாழ்வோம். ஹல்லேலூயா சென்று அல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளைக்கான நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மறுமையின் ஒரு வாழ்வை தந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை வாழ வைத்த தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் பூமியை சூழ்ந்தாலும் கர்த்தாவே எங்களை காக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் ஒளியாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. கஷ்டமான பாதையில் செல்லும் போதும் கர்த்தாவே, ஆண்டவரே நெருக்கமான சூழ்நிலையில் செல்லும் போதும் கர்த்தாவே எங்களை காக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அழுகையின் கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதமான காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்ன தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபங்களுக்கு பல் கொடுக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க செய்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. பெரியவனா
பகலாக்கி இருப்பேன் எரிந்துமாய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் எரியும் பிரியும் வரை எரிந்து கொண்டே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நான் நம்பும் தேவம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா தூயவர் தூயவரே. ஆம் ஆண்டவரே, நீர் எங்க ஒருவரே ஆண்டவரே, தூயரும் பரிசுத்தருமாய் இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீங்கள் ஒருவரே கர்த்தாவே. துயரத்திலும் வேதனையிலும் கூப்பிடும் போது ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஒருவரே ராஜா. மரித்தேன் ஆனாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உயிரோடு எழுந்த தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். நாம் கரங்களை வைத்து ஆராய்வோம். ஹல்லேலூயா ஓசன்னா. We worship you, Father. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah.
அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா ஆராதனை செய்கிறோம். அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம். நீர் ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. Hallelujah. We worship you, Father. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, மகிமையின் தேவனே, இருக்கிறவராய் இருக்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. Hallelujah. சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றி உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, இருக்கிறவராய் இருக்கிறவரே, மகிமையின் தேவனே, we worship you Father. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லவரே, ஹalleluya. ஆதியும் அந்தவுமா இருக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீங்களப்பா. நம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உங்களுடைய வார்த்தையை நீ மயப்படுத்தி இருக்கிறீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை கொடுக்கிற தாசனை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கருத்துக்கும் மகிமைக்கும் நீங்கள் ஒருவரே பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே மாலை வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. நாம் சிறிது நேரம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எப்படி வசதியோ முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு அல்லது ஆவியில் ஒருமனப்பட்டு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்துவிட்டு நாம் பின்பு ஜெபத்திற்குள் கடந்து செல்லலாம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13 to 14 முடிய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமான கொடுத்த வசனம். ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வசனத்தை வருஷத்தின் முதல்ல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காரியங்கள் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டும், அல்ல தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும் என்று சொல்லி கூட ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு தான் எல்லாம் புதுசா இருக்கு, ஆனால் ஆண்டவருக்கு எதுவுமே புதுசு கிடையாது. He knows beginning to the end. Hallelujah. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பயப்படாதிருங்கள். சிச்சுவேஷன் எப்படியாவது இருக்கட்டும், என்ன பேண்டமிக் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விக்கினங்களும் சரி, எல்லாம் சொல்றாங்க யூகேல பர்மிங்ஹாம் தான் டாப் லேடர்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பர்மிங்ஹாம் பகுதியில் ஸ்மிதிக்கு தான் டாப்ல இருக்குன்னு சொல்லிட்டு, எது எங்க இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. கரங்களை உயர்த்தி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எத்தனை ஆபத்துல இருந்து ஏதோ நம்ம மாஸ்க் போட்டுட்டு போறதுனால, இல்லை நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறதுனால, இஞ்சி டீ குடிக்கிறதுனால நம்ம காப்பாற்றப்படலைங்க. ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த கரம் நம்மை நிழலிட்டு கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய சட்டைகளின் மறைவிலே நம்மை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் இல்லாத பட்சத்துல தாங்க நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த பேண்டமிக் சீசன்ல ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே நீர் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல ஆண்டவரே, உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பாதுகாத்து வந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் ஒரு சிலர் இதனால பாதிக்கப்பட்டிருக்க கூடும் ஆண்டவரே, ஆனாலும் அவர்களையும் கர்த்தர் நீர் அப்பா நீர் சுதாரித்து அவர்களை திடப்படுத்தி வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, அப்பா, நாங்க வேலைக்கு போற இடத்துல ஆண்டவரே, அப்பா, அநேக ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃப் எங்க டிபார்ட்மெண்ட் எங்க சபையில் இருக்காங்க ஆண்டவரே. NHSல நிறைய பேர் ஒர்க் பண்ற ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி, எத்தனை பேர்கள் அங்கு வந்தாலும் ஆண்டவரே, எங்கள் மீது ஒரு தெய்வீக ப்ரொடெக்ஷன் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நிமித்தமாக எங்க டிபார்ட்மெண்ட், எங்கள் நிமித்தமாக எங்க வார்டுங்க, எங்கள் நிமித்தமாக எங்களுடைய KFC, நாங்க ஒர்க் பண்ற எல்லா இடத்திலும், KFCலயோ பெட்ரோல் பங்க்லயோ எங்கிருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்கள் நிமித்தமாக அந்த ஸ்தலத்தை நீர் பாதுகாத்து வருகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்க குடிக்கிற கஷாயத்திலேயோ இல்ல நாங்க சாப்பிடுற மருந்து மாத்திரைகளில் எங்கள் பாதுகாப்பு அல்ல சுவாமி, நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஓ ஹல்லேலூயா. உம்மை எங்களை உள்ளங்கரங்களில் வைத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய கரத்தை மீறி எங்களை எந்த பாதிப்பும் வராது என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய அனுமதி இல்லாம எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு வேதனையிலும் யோபு சொல்லுகிறார், அத்தனை பிரச்சனை உடம்புல, சரீரத்துல is totally destroyed. நண்பர்களோட ஈன பேச்சு, மனைவியுடைய பேச்சு, எல்லாவற்றிலும் மத்தியிலும் அந்த தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், நான் சொல்வதை நீங்கள் கல்வெட்டில் எழுதி வைத்துக் கொண்டால் நலமாயிருக்கும். My Redeemer lives. என் ரட்சகர் ஜீவிக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படட்டும் சுவாமி. ஓ, எங்கள் ரட்சகர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆளுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. சகலத்தையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உமக்கு தெரியாம ஒன்றும் நடக்கவில்லை சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலங்கள், இந்த விக்கின காரியங்கள் கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன், கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே, கர்த்தர் நிர்ணயித்த நாளிலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ராஜா உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவரை மரிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? ஆண்டவரை பார்த்து, கொஞ்சம் நில்லுங்க ஆண்டவரே, நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லிட்டு அவர் யார் கேட்க முடியும்? He is God. He is the creator of the universe. இந்த அண்ட சராசரத்தை, வான மண்டல நட்சத்திரங்களை, எல்லா பூகோளத்தையும் கோள்களையும் உருவாக்கிய சிருஷ்டி கர்த்தர் அவர். அவரை மரித்து நீர் என்ன செய்கிறீர் என்று கேள்வி கேட்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் கேட்ட சத்தியங்கள், யோவான் ஸ்நானகன் பத்மோஸ் தீவிலே சொன்ன காரியங்கள் சம்பவிக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை சீரியஸா எடுக்க வேண்டிய நேரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தருடைய வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா, இன்னும் நாங்கள் ஆண்டவரே ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம குடும்பத்துல, சபையில, சகோதர சகோதரர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிற காரியங்களை நாங்கள் விட்டு ஒழிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக.
கடைசி நாட்களில் எங்களால் எப்படி ஒரு அலை வருவதற்கு முன்பாக எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரை காப்பாற்றுகிற வண்ணமாக, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ, எத்தனை பேரை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த முடியுமோ, அந்த காரியங்களில் நாங்கள் இன்னும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள, கர்த்தருடைய 2ஆம் வருகைக்குள்ள சுவாமி இன்னும் எத்தனை ஆத்துமாக்கள் எங்களால் முடியுமோ அத்தனை ஆத்துமாக்கள் உடைய சமூகத்தில் சேர்க்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக சுவாமி. வேலை ஸ்தலத்தில் போகிற இடத்துல நாங்கள் மீட் பண்ற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே, அப்பா எப்படியாகிலும் ஏதாவது ஒரு கர்த்தரின் ஞானத்தை கொடுப்பீர் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாகிலும் கர்த்தரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தையாவது நாங்கள் சொல்ல எங்கள் சபையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருடைய வாயையும் ஆண்டவரே கர்த்தர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வாயை அந்த தீக்குள் தொட்டது போல சுவாமி, எங்கள் பிள்ளைகளை, எங்களை, என்னை, என் குடும்பத்தை, என் சபையை ஆண்டவரே கர்த்தர் தொடும்படியாக செபிக்கிறேன். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே திருடனை போல உம்முடைய நாள் வரும் என்று சொல்கிறது ஆண்டவரே. புத்தியுள்ள கன்னிகைகளாக நாங்கள் இருக்க, விழித்திருந்து மணவாளனை தரிசிக்க எங்களை கிருபை செய்யுங்க சுவாமி. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் கேஷ்லெஸ் சொசைட்டி ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. யாருக்கிட்டையும் இப்போ கை கொடுத்து காசு வாங்க முடியாது. கான்டாக்ட்லெஸ் பே தான். இந்த கான்டாக்ட்லெஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆன உடனே அடுத்தது சிப்பு வரும். We are in the last days. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஐயா. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். கர்த்தருடைய ரகசிய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருந்தது சுவாமி. நாங்கள் நிறைய விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம். இருக்கிற கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே சாத்தியப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பா ஃபெலிஷியாக்காவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செல்வராஜ் ஐயா குடும்பத்திற்கு பாராட்டின மகா பெரிய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பெரிய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பெரிய அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, மெடிக்கல் சயின்ஸ் தோற்று போனது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை தான் நிலை நின்றது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மகளை நீர் ரஹமா என்று அழைத்து நீர் மகளை சேர்த்து கொண்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. She has been pitied and obtained mercy, Lord. Hallelujah. கிருபையையும் உம்முடைய தயவையும் பெற்றுக்கொண்ட அந்த சகோதரிக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகளுக்கு கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளுக்கு கொடுத்து வருகிற இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, மகளோடு ராஜா உம்முடைய பரிபூர்ண கரம் இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் சபையாக ஒருமித்து சுவாமி எங்கள் சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த லங்ஸ்களுக்குள்ளே ஜீவனை பேசுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அப்பா அதெல்லாம் நீங்க உருவாக்கின உறுப்புகள் ஆண்டவரே. அப்பா, நீங்க திருப்பி அதை உருவாக்க உம்மால முடியும் சுவாமி. You can recreate the whole lungs, Lord. அப்பா, முழு அப்பா லங்ஸையும் உங்களால திருப்பி கிரியேட் பண்ண முடியும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மகளுக்குள்ள உம்முடைய ஜீவன் இறங்குவதாக சுவாமி. ஹல்லேலூயா. ஜீவன் இறங்குவதாக சுவாமி. அப்பா, we are so thankful, Lord. நீங்க இந்த வரைக்கும் செய்ததற்கு we are so thankful. உங்க எல்லாம் நாங்க உங்களை கரங்களை கூப்பி உம்முடைய பாதத்துல விழுந்து உமக்கு நாங்க தேங்க் பண்ற ஆண்டவரே. இன்னும் எங்கள் சகோதரி பூரண சுகம் அடைந்திராச்சா, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் மகள் ஆண்டவரே நார்மலாக சுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை இயக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. உம்மால கூடும் ஐயா, உம்மால கூடும் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. ஃபெலிஷியாவை பூரணமா சுகம் அடைக்கிறது உமக்கு இட்ஸ் less than a second, Lord.
ப்ளீஸ் ராஜா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. நீங்க பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீங்க காட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. மகளுக்கு நீ இன்னும் மனம் இறங்க சுவாமி. இந்த உறுப்புகளை கர்த்தர் புதிதாக கிரியேட் பண்ணுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாம் ஜெபிக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம சபையிலிருந்து பிள்ளைங்க யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல போறாங்க. யூனிவர்சிட்டி போற பிள்ளைகளுக்காகவும் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். எந்த நோயும் எந்த கிருமியும் நம்ம பிள்ளைங்க போற ஸ்கூல்ல இருக்கக்கூடாது என்று ஜெபிக்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் நிமித்தமா, நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமா அந்த மற்ற பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரால முடியும். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. அதே போல குறிப்பா யூனிவர்சிட்டி போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அங்க பேசிக்கொண்டிருக்கும் போது தம்பிங்க சொன்னாங்க, முதல்ல கிளாஸஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா பார்ட்டிஸ், ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றது தான். இன்ட்ரடியூஸ் பண்ணி சும்மா பார்ட்டிஸ், சும்மா கெட் டுகெதர் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் உலகத்திற்குள்ளே அனுப்புகிறோம். பட்டயம் ஏந்தின தேவ தூதர்கள் பிள்ளைகளை சுற்றி பாதுகாப்பார்களாக. பிள்ளைகளுடைய சிந்தையையும் அப்பா, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மயக்கங்கள், உலகத்தின் இச்சைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடராதபடி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் மீதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. நாங்கள் சபையாக சேர்ந்து ராஜா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா அவங்க வீட்டை விட்டு வெளியே போனா எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது சுவாமி. ஆனால் உம்முடைய கண்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நீர் பார்க்கிறீர் என்ற ஒரு பயத்தோடும் ஆண்டவரே, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனோடும் பிள்ளைகள் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்கூலுக்கு போற சின்ன பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை எல்லாம் எந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் கர்த்தர் பாதுகாப்பீராக. எங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக அந்த ஸ்கூலே பாதுகாக்கப்படட்டும். எங்களுடைய நிறுவனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃப்காக உமக்கு ஸ்தோத்திரம். கீ ஒர்க்கர்ஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, கடைசி நாட்களில் இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் தெளிவை கொடுங்க ஆண்டவரே. தெளிவா நாங்கள் காரியங்களை செய்து கர்த்தருக்கென்று நாங்கள் இருக்கிற இறுதி நாட்களில் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you everyone. இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். Let us not just listen to God's word, but truly listen to his word and allow his word to change our lives. நம்ம எல்லோரும் இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். Good evening, church. It is such a joy to be with all of you in this online service. குட் ஈவினிங் சர்ச். இந்த மாலை வேளையில் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I thank and praise God for giving me this opportunity to share God's word with you. உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். My message today is titled Changing the Destiny of a Nation. என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த மாலை வேளையிலே நம்முடைய தேசங்களின் முடிவை மாற்றி அமைப்பது. The verse that I have chosen is found in Ezekiel chapter 22 verse 30. இதற்காக நான் ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். And I sought for a man among them that should make up the hedge and stand in the gap before me for the land, that I should not destroy it, but I found none. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். God is looking for people to stand in the gap, to build a hedge and ஆண்டவர்
திறப்பிலே நிற்கவும் அல்லது சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். This will change the destiny of a nation and prevent judgment upon the nation. இந்த காரியம் தேசத்தினுடைய முடிவை மாற்றி தேசத்தின் மேல் வருகிற கோபாக்கினையை மாற்றி போடும். If we look back from 2019, 2019 நாம் பார்ப்போமேயானால் world events are accelerating at a rapid pace. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அவைகள் மிகவும் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. And the stage is being slowly set for the return of the Lord Jesus Christ. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கான மேடையானது வடிவமைக்கப்பட்டே கொண்டிருக்கிறது. Biblical prophecies will have to be fulfilled one by one. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டே வருகிறது. We are indeed well and truly living in the very last days. நாம் உண்மையாகவே நாம் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். February 2019, பிப்ரவரி மாதம் 2019 ஆண்டிலே the pledge of human fraternity was signed by the Pope and the Imam of the United Arab Emirates. போப்புக்கும் இமாம் அரபு எமிரேட்ஸ் அரபு நாடுகளின் இமாமுக்கும் மத்தியிலே ஒரு உறுதிமொழி கையெழுத்தானது. அது என்னவென்றால் உலக மதங்களின் சகோதரத்துவத்திற்கான ஒரு உறுதிமொழி. This means that world religions will live together peacefully. இதற்கு அர்த்தம் என்னவென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் சமாதானமாக வாழ்வதை குறித்ததாகும். Such documents will pave the way for a new world order and one world religion. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஓருலக அரசாங்கம் அல்லது ஓருலக மதம் இவைகளுக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. And then came the pandemic in 2020. அதுக்கப்புறம் 2020 பேண்டமிக் வந்தது. The COVID-19 pandemic has literally changed the face of the world and the lifestyle of the people. இந்த கோவிடுடைய காரியங்கள் இந்த உலகத்தினுடைய போக்கையே மாற்றி அமைத்து விட்டது. மாத்திரமல்ல அநேக மக்களுடைய வாழ்க்கையும் இது மாற்றி அமைத்து விட்டது. August 2020, இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திலே the historic Abrahamic peace accord was signed between the United Arab Emirates and the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் மத்தியிலே ஆபிரகாமின் சமாதான உடன்படிக்கை என்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. These are important historic world events. இவைகளெல்லாம் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த உலக நிகழ்வுகள். The Lord Jesus said in Matthew chapter 25 verse 13 and Matthew chapter 24 verse 42. இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் and Matthew 24 verse 42. அடுத்தது மத்தேயு 24:42வது வசனம். Watch therefore, for ye know neither the day nor the hour when the Son of Man comes. மத்தேயு 24:42வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். So no one knows the day or the hour when the Son of Man will come. மனுஷகுமாரன் எந்த நேரத்திலே எந்த எப்பொழுது வருவார் என்று ஒருவருக்கும் தெரியாது. No one knows the day or the hour when the Lord Jesus will return back. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார் என்ப நேரம் சரியாக யாருக்குமே தெரியாது. The Lord Jesus said in Luke 21 verse 36. லூக்கா 21:36வது வசனத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, to stand before the Son of Man. லூக்கா 21:36வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாக்கியவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். So this points to the rapture of the church. இது சபை ராப்சரை குறித்து பேசுகிறது. Because he said, be worthy, accounted worthy to escape all these things. நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு தகுதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். Biblical prophecies will have to be fulfilled. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறியே ஆக வேண்டும். The revealing of the Antichrist, the rapture, அந்தி கிறிஸ்துனுடைய பிறப்பு, ராப்சர்,
the tribulation and the great tribulation, இந்த உபத்திரவம் மகா உபத்திரவம், and the final coming of the Lord Jesus Christ. கடைசியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. Before the return of the bridegroom for his bride, மணவாளனின் வருகை வருவதற்கு முன்பாகவே there must be a great outpouring of the Holy Spirit. அங்கு ஆவியானவருடைய அளவுக்கு அதிகமான பொழிதல் இருக்கும். The latter rain and the final revival. அது பின்மாரியாக இருந்து அது கடைசியான ஒரு எழுப்புதலுக்கு ஆதாரமாக இருக்கும். Because the Bible says in Joel chapter 2 verse 28, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. And it shall come to pass afterwards that I will pour out my spirit upon all flesh. யோவேல் 2:28 இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். This is the latter rain which the Bible talks about. இதுதான் வேதம் சொல்லுகிற பின்மாரி. The outpouring of the Holy Spirit and the final revival. இது ஆவியானவருடைய அவருடைய பொழிகை மற்றும் கடைசி காலத்தினான எழுப்புதல். The Lord Jesus said in Matthew chapter 9 verse 38, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 9:38 இப்படியாக சொல்லுகிறார். Pray ye therefore to the Lord of the harvest that he will send forth laborers into the harvest. ஆகையால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். So there will be a latter rain, நமக்கு பின்மாறி இருக்கும், a great outpouring of the Holy Spirit, ஆவியானவருடைய அளவற்ற பொழிதலும் இருக்கும், a great revival, மிகவும் மகத்தான எழுப்புதலும் இருக்கும், and a rich harvest of souls. மாத்திரமல்ல ஆத்துமாக்களின் அறுவடையும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். Before the Lord Jesus Christ comes back. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பாக. Now we are the people of God who need to usher in that revival. நீங்களும் நானும் தான் அந்த எழுப்புதலை பங்களிக்க வேண்டிய முக்கியமான நபர்கள். And how do we do it? அதை நாம் எப்படி செய்ய முடியும்? Pray, ஜெபிக்கணும், stand in the gap, மத்தியில நிற்கணும், build a hedge or a wall around the nations, சுவற்றை அடைத்து தேசத்தை சுற்றி சுவரை எழுப்ப வேண்டும், prevent judgment on the nations, இந்த தேசத்தின் மீது நியாயத்தீர்ப்பை நாம் நியாயத்தீர்ப்பை தடுக்க வேண்டும், thus changing the destiny of the nations. இவைகள் தான் இந்த தேசத்தினுடைய முடிவை மாற்றி அமைக்கும். Why do we have to pray for the nations? நாம் ஏன் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும்? The Bible says in 2 Chronicles chapter 7 verse 14. வேதம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 7 verse 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். If my people who are called by my name shall humble themselves, pray and seek my face and turn from their evil ways, then I will come. I will hear from heaven, I will forgive their sins and I will heal the land. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். We need to ensure our lives are right with God first. முதலாவது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரோடு நாம் சரி பொருத்த வேண்டும். We need to humble ourselves. நாம் முதலில் நம்மை தாழ்த்த வேண்டும். Ask God's forgiveness for sins committed knowingly and unknowingly. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களுக்கும் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். Walk with God. கர்த்தரோடு நடைபோட வேண்டும். And be worthy of crying out for the nations. நாம் தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Our God is a good God. நம்முடைய தெய்வம் நல்லவர். Who loves his people. அவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவர். The well-known verse John 3:16. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes on him should not perish but have eternal life. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God gave his begotten Son because he loved us. ஆண்டவர் நம்முடைய நேசித்தபடினால அவருடைய சொந்த நேசகுமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். He is always good to us. அவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். And he wishes to bless us. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 Peter 3:9 the Bible says, "The Lord is not slack concerning his promises, as some count slackness, but the Lord is long-suffering towards us, not willing that anybody should perish, but that all should come to repentance." 2 பேதுரு 3:9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். The Lord is long suffering towards us. ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் நம்மை குறித்து. It's not his will that anybody should perish. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. But that all should come to repentance. எல்லாரும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். But why are all people not coming into repentance? ஆனால் ஏன் எல்லா மக்களும் மனம் திரும்ப மாட்டேன்கிறார்கள்? Because they do not have the revelation of the cross. ஏனென்றால் அவர்களுக்கு சிலுவையினுடைய வெளிப்பாடு கிடையாது. It is the cross that brings righteousness. நீதியை கொண்டு வருகிறது சிலுவைதான். What does the Bible say in Proverbs chapter 14 and verse 34? வேதம் நீதிமொழிகள் 14:34 இப்படியாக சொல்லுகிறது, Righteousness exalts a nation, but sin is a reproach to the people. நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. Righteousness comes through the revelation of the cross and the forgiveness of sins by the blood of the Lamb. Amen. நீதியானது சிலுவையினுடைய வெளிப்பாடு நிமித்தமாக வருகிறது, மன்னிப்பானது ஆட்டுக்குட்டியான இரத்தத்தின் நிமித்தமாக வருகிறது. But people do not have this revelation because in 2 Corinthians 4 verse 4, 2 கொரிந்தியர் 4:4 இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய சகாயகாரமாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். So that is why, because of the blinding, there is no revelation. இப்படி குருடாக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் அங்கு வெளிப்பாடு கிடைக்கவில்லை. And because there is no revelation, there is no righteousness. அங்கு வெளிப்பாடு கிடைக்காமல் இல்லாத இடத்தில் நீதியும் கிடைக்காது. And there is no repentance. அங்கு மன்னிப்பும் கிடையாது. And what does God wish? ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? He wishes that all should come to repentance. அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். He wishes that all should be saved. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். He wishes that nobody should perish. அவர் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது விரும்புகிறார். Although God is a good God, அவர் நல்ல தெய்வமாக இருந்த போதிலும், when sin reaches a climax, பாவம் முடிவுக்கு வந்தபொழுது, then judgment will fall on the nations. பாவம் முடிவுக்கு வந்தபோது நியாய தீர்ப்பானது தேசத்தின் மீது விழும். What are the sins of the nation? தேசத்தினுடைய பாவங்கள் என்ன? For example, உதாரணமாக abortions, homosexuality, கருச்சிதைவு செய்வது, ஓரினச் சேர்க்கை, adultery, drunkenness, விபச்சாரம், குடிவெறித்தனம், blasphemy, idolatry, விக்கிரகாராதனை, idolatry, and so many other sins as well. இந்த விக்கிரகாராதனை போன்ற பல பாவங்கள். So all these sins, when they reach a climax, இந்த பாவங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிற பொழுது, whether people do it knowingly or unknowingly, அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஜனங்கள் செய்கிற பொழுது, it brings a curse upon the nation. அது தேசத்தின் மீது ஒரு சாபத்தை கொண்டு வருகிறது. The blessing of God cannot fall upon the nation. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் மீது விழுவது கடினம். It brings judgment upon the nation. இது தேசத்தின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது.
We as the called people of God, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் we are strategically placed in different positions in different nations. நாம் ஒரு 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 குறிப்பிட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேசத்திலே ஒவ்வொரு வண்ணமாக நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். To stand in the gap and build a hedge. நாம் இடைவெளியில் நிற்கும்படியாகவும் சுவரை கட்டும்படியாகவும். To cry out to God and change the destiny of the nation. நாம் கர்த்தரை நோக்கி கதறி அழுது தேசத்தினுடைய முடிவை மாற்றும்படியாக. Our responsibility is to ask God for the healing of the nations. நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் இந்த தேசம் சுகப்படும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். Deliverance for the nations. இந்த தேசத்திற்கு விடுதலையை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். That a great revival will come. ஒரு மகத்தான எழுப்புதல் உண்டாகும்படியாக. Usher in that revival. அந்த எழுப்புதலிலே நாம் எல்லாரும் பணியாற்றும்படியாக. Ask the Lord of the harvest to send more laborers into the field. ஆண்டவரிடத்தில் அறுப்புக்கு அநேக வேலையாட்களை அனுப்பும்படி ஜெபிக்க வேண்டும். And bring a rich harvest into the kingdom of God. மாத்திரமல்ல கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பெரிய ஒரு அறுப்பை நாம் கொண்டு வர வேண்டும். The heart of God longs to love his people. கர்த்தருடைய இருதயம் அவருடைய ஜனங்களை நேசிக்கவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. He wishes good on his people. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையை நினைக்கிறார். We need to understand the burden of the heart of God. கர்த்தருடைய இருதயத்தினுடைய பாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And it is our responsibility to cry out for the nations. நாம் இந்த தேசத்திற்காக கதறி அழுவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. Because time is short. ஏனென்றால் காலம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. And we need to act. நாம் செயல்பட வேண்டிய நேரம் இது. I'm just going to talk about 2 examples. நான் ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். Very quickly. சீக்கிரமாக. Of a man and a woman who stood in the gap. ஒரு திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் who managed to change the destiny of the nation. அவர்கள் இருவரும் திறப்பிலே நின்று ஒரு தேசத்தினுடைய முடிவையே மாற்றினார்கள். The judgment which was decreed on the nation was changed because of their intercession. அவர்களுடைய பரிந்துரையின் ஜெபத்தினாலே அந்த தேசத்தின் மீது இருந்த அந்த நியாய தீர்ப்பானது மாற்றப்பட்டது. I'm sure you know both characters from the Bible. அந்த 2 கதாபாத்திரங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும் வேத புத்தகத்திலிருந்து. The first man, the man is Moses. முதலாவது அந்த மனிதன் மோசே. Moses was a man chosen by God. மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். To lead the Israelites out of the land of Egypt. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளிக்கொண்டு வரும்படியாக கர்த்தரால் உபயோகிக்கப்பட்ட ஒரு மனுஷன். After 430 years of bondage. 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்கு பிறகு the Lord brought Israel out of the nation of Egypt with a mighty hand. அவர் தம்முடைய பலத்த கரத்தினாலே எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தார். 10 plagues which made a difference between Israel and Egypt. 10 வாதைகள் இஸ்ரவேலருக்கும் எகிப்துக்கும் மத்தியிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினது. The nation of Egypt was crushed. எகிப்து தேசமானது நசுக்கப்பட்டது. As if that was not enough. அது மாத்திரம் போதாது. The Red Sea crossing. அந்த சிவந்த சமுத்திரம் பிளந்த சம்பவம். As Moses led the nation of Israel through the dry Red Sea. இஸ்ரவேலர்களை மோசஸ் அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அதிலே ஒரு கட்டாந்தரையிலே நடத்தி செல்வது போல நடத்தி சென்றார். The whole army of the Egyptians were drowned in the Red Sea as the waters came over them. பார்வோனுடைய முழு சேனையும் அந்த ரெட் சி சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி மாண்டு போனது. And then they came to Mount Sinai. பிறகு சீனாய் மலையடியில் வந்தார்கள். At the foot of the Mount Sinai they stood. அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். As God demonstrated his mighty power. அங்கு கர்த்தர் தம்முடைய மகத்தான வல்லமையை காண்பித்தார். As he descended on the mountain with flashes of lightning and thunder. அவர் அந்த மலையின் கொடுமுடியிலே மின்னலாகவும் இடியாகவும் அங்கே இறங்கினார். The mountain quaked with fire. அந்த மலையானது பற்றி எரிந்தது. God spoke and Moses answered. கர்த்தர் பேசினார், மோசே மறு உத்தரவு கொடுத்தார். The Israelites had tasted and seen the mighty miracles of God. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய அற்புதத்தையும் மகாபெரிய அற்புதங்களையும் அவருடைய கரத்தையும் ருசி பார்த்த ஜனங்கள். They had seen the magnificent glory of God. கர்த்தருடைய மகத்தான அந்த அளவற்று சொல்ல முடியாத மகத்துவத்தை கண்ட ஜனங்கள். Yet when Moses was called up to the mountain by God and didn't come down, அப்படி இருந்த போதிலும் மோசே மலைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு சென்ற பொழுது அவர் திரும்பி வருவதற்குள்ளாக
Within 40 days, 40 நாட்களுக்குள்ளாக they decided to ask Aaron to make gods to lead them. அவர்கள் ஆரோனை பார்த்து அவர்களை வழிநடத்த ஒரு கடவுளை செய்யும்படி சொன்னார்கள். So Aaron asked them to give the golden jewelry. ஆரோன் அவர்களிடத்திலிருந்து எல்லா பொன்னாபரணங்களையும் கேட்டார். And he fashioned a golden calf. அங்கு ஒரு பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டி ஒன்று செய்யப்பட்டது. The sin of idolatry. விக்கிரகாராதனையின் பாவம். They so easily forgot God. அது மிகவும் சுலபமாக அவர்கள் கர்த்தரை மறந்து விட்டார்கள். And God with Moses on the mountain said, கர்த்தர் மலையிலே மோசேவோடு சொன்ன காரியம், get down, for the people have corrupted themselves. கீழே போ, ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள். God said to Moses, கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், stand aside, ஓரமாக நில்லும், I will consume this nation because they are stiff-necked and rebellious. அவர்கள் வழங்கா கழுத்துள்ளவர்களும் முரட்டாட்டம் உள்ளபடினாலே அவர்களை நான் அழித்து போடுகிறேன் என்று சொன்னார். But I will make of you a great nation. நான் உன்னிலிருந்து ஒரு தேசத்தை உருவாக்குகிறேன் என்று சொன்னார். Because of the sin of the nation, அந்த தேசத்தின் பாவத்தின் நிமித்தமாக judgment was decreed by God on the nation. அந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வந்தது. But there was one man willing to intercede. ஆனால் அந்த ஒரு மனுஷன் அவர் பரிந்துரை ஜெபம் செய்தபடியினாலே, he said to God, அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார், their iniquity or their sin is great. அவர்களுடைய பாவமும் அக்கிரமமும் அதிகமாகத்தான் இருக்கிறது. But forgive their sin, Lord. ஆண்டவரே, ஆனாலும் அவருடைய பாவத்தை மன்னியுங்கள். If you don't forgive their sin, அவருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால், then blot out my name from the book. ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்றார். What a man. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. Such a passion. எவ்வளவு ஒரு வாஞ்சை உள்ள மனுஷன். For his people. தன்னுடைய ஜனங்கள் மீது வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனிதன். Such a love for his people. தன்னுடைய ஜனங்கள் மீது அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷன். That they shouldn't be destroyed. அவர்கள் கெட்டு போக கூடாது. He tells God about the covenants God made to Abraham, Isaac and Jacob. ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவருக்கு இவர் சொல்லுகிறார். And he asks God, will the Egyptians not say that you brought them out into the desert to kill them? அவர் இன்னும் சொல்லுகிறார், இந்த எகிப்தியர்கள் இவர் பார்த்து தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்து இந்த வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்று சொல்வார்கள் அல்லவா? And the Bible says, வேதம் சொல்லுகிறது, God relented of his anger. கர்த்தர் தம்முடைய கோபத்திலிருந்து தணிந்தார். So God relented because of one man's intercession. கர்த்தர் தன்னுடைய கோபத்திலிருந்து தணிந்ததற்கான காரணம் ஒரு மனிதனுடைய பரிந்துரை ஜெபம். The judgment which was destined for that nation was removed. அந்த தேசத்தின் மீது உறுதியாய் இருந்த அந்த நியாயத்தீர்ப்பானது இந்த ஒரு மனிதன் நிமித்தமாக நிவர்த்தியாக்கப்பட்டது. Today Israel stands. இன்றைக்கு இஸ்ரவேல் நின்று கொண்டிருக்கிறது. Because of Moses' intercession. ஆமென். அன்று மோசே செய்த பரிந்துரை ஜெபத்தினாலே. We need to have that heart for our people. நம்முடைய ஜனங்களுக்காக நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேண்டும். For the people of this world. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் மீது ஒரு அக்கறை வேண்டும். They may not be related to us. ஒருவேளை அவர்கள் நமக்கு சொந்தமா இல்லாம இருக்கலாம். But they are made in the image of God. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய சுபாவத்திலே உருவாக்கப்பட்டவர்கள், சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். The next character is a woman. அடுத்தது ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லுகிறேன். Queen Esther. எஸ்தர் ராஜாத்தி. The scene is set in the land of Persia. பர்சியா தேசத்திலே இந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. The old queen is deposed. பழைய ராஜாத்தி அவள் தள்ளப்பட்டாள். A new queen is crowned. புதிதாக ராஜாத்தி தன்னுடைய தலையிலே crown புதிய ராஜாத்தி எஸ்தர் புதிய ராஜாத்தி ஆக்கப்பட்டாள். And she was brought up by Mordecai. அவள் மொர்தெகாயினாலே வளர்க்கப்பட்டவள். Mordecai brought up his uncle's daughter who was Esther. மொர்தெகாய் வந்து எஸ்தருக்கு சிறிய தகப்பனார். And she cleared the beauty pageant with the king and she was crowned queen. அவள் கர்த்தருடைய ராஜாவுடைய கண்களிலே அவள் கிருபை பெற்றபடினாலே அவள் ராஜாத்தியாக முடிசூடப்பட்டாள். At the same time, அதே நேரத்தில் another person was elevated by the king. அதே நேரத்தில் ஒருவர் அந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டார். That was Haman. அது ஆமான்.
Haman the Agagite was elevated to a highest level. ஆமான் அது உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார். Mordecai sat at the king's gate. மொர்தெகாய் ராஜாவுடைய வாசற்படியில் அல்லது இந்த கேட்டிலே அமர்ந்து கொண்டிருக்க ஒரு மனுஷன். Whenever Haman used to pass by, Mordecai would never bow down. ஏமன் எப்பொழுதெல்லாம் அந்த வழியாக வெளியே போகிறாரோ மொர்தெகாய் ஒரு நாளும் அவனுக்கு தலை வணங்குவதில்லை. Because he said he was a Jew. அவன் என்னன்னு சொன்னா ஒரு யூதன். This made Haman really angry. இது ஆமானை மிகவும் கோபப்படுத்தினது. So he wanted to take revenge. அவன் இதை பழிவாங்க நினைத்தான். He went to the king and said, அவன் ராஜாவிடத்தில் சென்று இப்படியாக சொன்னான், there is a group of people in this country இந்த தேசத்துல ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் who do not obey your laws. அவர்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. And I will pay 10,000 talents of silver. நான் ஒரு 10,000 தாலந்து வெள்ளியை கொடுக்கிறேன். If you will issue a decree, நீர் ஒரு சட்டத்தை போட வேண்டும் to annihilate these people. இந்த ஜனங்களை அழிக்கும்படியாக. So the king signed a decree. அந்த ராஜா அதற்கு முத்திரை மோதிரத்தை வைத்தான். So this, when Mordecai came to know about this, மொர்தெகாய்க்கு இந்த சம்பவம் தெரிய வந்தபொழுது he wept with sackcloth and ashes. அவன் சாம்பலிலே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான். And the news was conveyed to Queen Esther. இந்த சம்பவமானது எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியப்படுத்தப்பட்டது. And Mordecai said, go to the king அவர் ராஜாவிடத்திற்கு சென்று and plead the cause. இந்த காரியத்திற்காக வேண்டிக்கொள் என்று சொன்னார். But Esther answered and said, எஸ்தர் பதிலாக இப்படி சொன்னாள், 30 days I have not been called to the king's presence. 30 நாட்கள் நான் ராஜாவுடைய பிரசன்னத்திற்கு இன்னும் நான் கூப்பிடப்படவில்லை. Everybody knows that if anybody goes into his presence without being called will be put to death unless he holds out the golden scepter. அவருடைய முத்திரை மோதிரத்தை வைத்தவர்களை தவிர அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய சமூகத்திற்கு யார் சென்றாலும் அழைக்கப்படாமல் செல்லுகிறவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்றாள். But Mordecai said, ஆனால் மொர்தெகாய் சொன்னார், perhaps you've come to this nation, this kingdom for such a time as this. நீர் இந்த காலத்திலே இப்படி இருக்குவதற்காகத்தான் இந்த தேசத்துக்கு நாம் வரவழைக்கப்பட்டோமோ இல்லை தெரியாது. If you don't speak now, you and your father's house will perish. நீ இப்போது பேசவில்லை என்றால் நீயும் உன்னுடைய பிதாக்களுடைய குடும்பங்களும் நாசமாக்கப்படும். But as for the help to the Jews, it will come from somewhere else. யூதர்களுக்கான உதவி எங்கேயோ இருந்து வரும். So Queen Esther said, gather the Jews in Shushan and fast and pray for 3 days, and I will fast with my maidens for 3 days and 3 nights. எஸ்தர் இப்படியாக சொன்னால், சூசான் அரண்மனையிலிருந்து எல்லா யூதர்களையும் ஒன்றாக சேர்த்து 3 நாள் உபவாசித்து ஜெபியுங்கள், நானும் என்னுடைய வேலையாட்களோடும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிறேன் என்று சொன்னாள். She went to the king after 3 days. 3 நாளைக்கு பிறகு அவள் ராஜாவை சந்திக்க போனாள். With her royal robes. அந்த ராயல் ரோப்ஸ் உடனே. And the king held out the golden scepter. அந்த ராஜா அந்த கோல்டன் செப்டர் என்ற ஒரு காரியத்தை எஸ்தருக்கு நேராக நீட்டினார். ஏனென்றால் அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. They've been invited for 2 banquets along with Haman. அவர் 2 பந்திக்கு அவர்களை அழைத்தார். The plot was uncovered. அந்த அவர்கள் போட்ட சதி திட்டமானது வெளிரங்கமாக்கப்பட்டது. And the decree, a new decree was issued that the Jews could defend themselves on the same day. புதிதான ஒரு சட்டம் போடப்பட்டது. அந்த சட்டத்தினாலே யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். And many people who were not Jews became Jews for fear of the Jews. That's what the Bible says. அநேக மக்கள் யூதர் அல்லாதவர்கள் கூட யூதர்கள் மேல் இருந்த பயத்தின் நிமித்தமாக யூதர்களானாள் என்று வேதம் சொல்லுகிறது. A decree because of the evil heart of a person which was going to destroy the destiny of a nation was changed. ஒரு மோசமான மனிதனுடைய இருதயத்தில் இருந்த வஞ்சனையின் காரணமாக ஒரு தேசத்தினுடைய ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலிருந்து காக்கப்பட்டார்கள். That is because of one woman's intercession. அதை எப்படி காக்கப்பட்டார்கள் என்றால் ஒரு மனுஷியினுடைய பரிந்துரையினாலே. In this case she fasted and prayed. இந்த இடத்தில் அவள் உபவாசித்து ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Oftentimes we might have to fast and pray. அநேக நேரங்களில் நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். Or we have to pray. அல்லது நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray unceasingly. நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். Continuously. தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும். This is what
I wanted to share with all of you. இதை தான் நான் உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். The heart of God longs that we should stand in the gap. திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தருடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. To build a hedge. சுவரை அடைக்கும்படியாக. To cry out for the nations. இந்த தேசங்களுக்காக கதறும்படியாக. And when we plead for the nations, நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது Israel should be first on our list. அப்படி நாம் ஜெபிக்கிற போது நம்முடைய பட்டியலில் இருக்க வேண்டிய முதல் தேசம் இஸ்ரவேல் தேசம். Because salvation is of the Jew first, to the Jew first, and then to the Gentile. முதலாவது ரட்சிப்பானது யூதர்களுக்கு, பிறகு யூதர்களிலிருந்து புறஜாதியாருக்கு. Because they rejected the gospel, it came to us by His grace. அவர்கள் சுவிசேஷத்தை புறக்கணித்தபடினாலே நமக்கு அந்த சுவிசேஷம் கிருபையாக கிடைத்தது. It is our responsibility to pray for the nation of Israel that there may be peace in Jerusalem. நாம் நம்முடைய அவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. எருசலேமிலே ஒரு சமாதானமான சூழ்நிலை உருவாகும்படியாக. How can peace come to Jerusalem? எருசலேமுக்கு எப்படி சமாதானம் வரும்? It is through the salvation of Jesus, through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ரட்சிப்பினால்தான். The psalmist says, if my tongue should cleave unto my mouth, if I forget thee, O Jerusalem. நான் எருசலேமை மறந்தால் என்னுடைய நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Israel is God's firstborn. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய முதல் பிள்ளை. So we have to pray for the nation of Israel. நாம் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். We have to pray for the nation in which we live. நாம் வாழ்கிற தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We eat the fruit of the nation, we enjoy the benefits in the nation. இந்த தேசத்தினுடைய வளத்தை நாம் புசிக்கிறோம், கனியை புசிக்கிறோம், இந்த தேசத்தினுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். We have to bless the nation with the salvation of Jesus Christ. இந்த தேசத்தை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். Many of us have been born out of this country. அநேகர் இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் அல்ல. We have to pray for our motherlands as well. நம்முடைய தாய் நாட்டிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We also have to pray for the nation of the United States of America. யுஎஸ்ஏவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Because it is one Christian nation. அதுதான் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. Because the United States has under their currency, in God we trust. அவர்களுடைய பண நோட்டிலே கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The founding fathers were godly in the United States of America. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கண்டுபிடித்த அந்த முற்பிதாக்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள். Their constitution is based on godly principles. அவர்களுடைய தேசத்தினுடைய சட்டதிட்டங்கள் கர்த்தருடைய சட்டதிட்டங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. The nation has drifted far away from God now. அந்த தேசமானது இப்போ கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. However, எப்படி இருந்த போதிலும் that nation stands with the nation of Israel. ஆனால் அந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்தோடு நிற்கிறது. So we need to pray for all these nations. இந்த எல்லா தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Shall we join and pray? நாம் கரங்களை கோர்த்து ஜெபிக்கலாமா? Loving Heavenly Father, எங்கள் அன்பின் பரலோக தெய்வமே, thank you Lord for this time. இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord for letting us know எங்களுக்கு நீர் சொன்ன காரியங்களுக்காக உமக்கு நன்றி. that we need to stand in the gap. நாங்கள் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று நீர் சொன்னபடினாலே உமக்கு நன்றி. We need to build a hedge. நாங்கள் சுவரை அடைக்க வேண்டும். We need to cry out. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கதற வேண்டும். And we need to change that judgment which may come upon nations. தேசத்தின் மீது வர இருக்கிற அந்த கோபாக்கினியை நாங்கள் மாற்றுகளாக இருக்க வேண்டும். We need to change the destiny of the nations. தேசங்களுடைய முடிவை மாற்றுகளாக நாங்கள் இருக்க வேண்டும். Help us to be conscious of that calling that you have placed upon each one of us. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். To know your burden, God. உம்முடைய பாரத்தை, உம்முடைய இருதயத்தின் துடிப்பை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ராஜா. To pray in line with your heart. உம்முடைய இருதயத்தின் துடிப்போடு நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க We humble ourselves before you, God. உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. Search us, O God, and know our hearts. ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து எங்களுடைய சிந்தனைகளை அறிந்து பார். Try us and know our thoughts. எங்களுடைய சிந்தனைகளை அறிந்து பாரும் ஆண்டவரே. See if there be any wicked way in us. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்குமேயானால் And lead us in the way everlasting. நித்திய வழியிலே எங்களை நடத்தும். As we humble ourselves, God. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது Hear our cry for the nations. எங்களுடைய
நாங்கள் கதறுகிற தேசத்திற்காக கதறுகிற கதறலை கர்த்தர் கேட்க வேண்டும். We pray for the nation of Israel, God. ஆண்டவரே, நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். Israel is your firstborn. இஸ்ரவேல் நம்முடைய முதற் பிள்ளையாக இருக்கிறது சுவாமி. Father, we plead that you will bless the nation of Israel with your salvation. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பினாலே இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. We plead the blood of Jesus upon that nation. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் அந்த தேசத்தின் மீது கேட்கிறோம். We break every blinding of the eyes. We remove every blinding of the eyes that they will see Yeshua the Messiah. Hallelujah. ஆண்டவரே, அந்த மக்களை குருட்டாட்டம் செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் அந்த குருட்டாட்டத்தை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அவர்கள் உண்மையான மேசையாவை பார்க்கும்படியாக. Every ministry that is working for the Jewish people, God, I pray that they will prosper. ஆண்டவரே, மக்களை கடினப்படுத்துகிற எந்த அரசாங்க சட்டங்களானாலும் ஆண்டவரே, அது மாற்றி அவர்கள் மீது சேமத்தை நாங்கள் வருஷிக்க பண்ணுகிறோம். Every Jewish ministry be blessed in the name of Jesus. ஒவ்வொரு யூத ஊழியங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். I pray that the nation of Israel will face a great revival. நாங்கள் அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும்படியாக ஜெபிக்கிறோம். That millions of souls will be added into your kingdom, God. அநேக லட்ச ஆத்துமாக்கள் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்களாக. That there will be a breakthrough in the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் சுவாமி. We pray for the nation of UK. ஆண்டவரே, யூகேவுக்காக ஜெபிக்கிறோம். We pray for Northern Ireland, Scotland, England and Wales. ஆண்டவரே, அயர்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் எல்லாத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Pray there will be a cleansing of the churches. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற சபைகள் கழுவப்படும்படியாக ஜெபிக்கிறோம். We ask your forgiveness for every sin in this nation. ஆண்டவரே, இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. Forgive us, Lord, for the sin of idolatry. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைக்காக எங்களை மன்னியுங்க சுவாமி. Abortion and homosexuality. ஆண்டவரே, கருச்சிதைவு, அப்பா, ஓரின சேர்க்கை, இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்காக மன்னியுங்க ஆண்டவரே. Drunkenness and adultery. ஆண்டவரே, குடித்து வெறித்திருப்பதும் விபச்சாரத்தையும் மன்னியுங்க ஆண்டவரே. Forgive our sins and forgive the sins of the land. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தேசத்தின் பாவத்தையும் மன்னியுங்க சுவாமி. May your salvation shine upon this nation, God. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு இந்த தேசத்தின் மீது பிரகாசிக்கட்டும். May there be an outpouring of the Holy Spirit upon this land. ஆமென். இந்த தேசத்தின் மீது ஆவியானவருடைய பொழிகை அளவுக்கு அதிகமாக இருக்கட்டும். May there be intercessors rising up to pray for this nation. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற அப்பா ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. May the windows of heaven be opened. அப்பா, பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. And unleash an unparalleled anointing upon this nation, God. ஆண்டவரே, ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு அபிஷேகம் இந்த தேசத்திலே ஊற்றப்படுவதாக. That there will be a rich harvest of souls in this nation. ஆண்டவரே, ஒரு பெரிய அறுவடை இந்த தேசத்திலே ஏற்படுவதாக. Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. We pray for our motherlands. அப்பா, எங்களுடைய தாய் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். We pray for India and Sri Lanka and Germany. ஆண்டவரே, இந்தியாவுக்காகவும் ஸ்ரீலங்காவுக்காகவும் ஜெர்மனிக்காகவும் ஜெபிக்கிறோம். The nations from which we were born. ஆண்டவரே, நாங்கள் பிறந்த இந்த தேசங்களுக்காக வருகிறோம். We will not forget them, God. ஆண்டவரே, அந்த தேசங்களை நாங்கள் மறந்து விடவில்லை சுவாமி. We remove every darkness upon those nations. அப்பா, எங்கள் தேசம் மீது இருக்கிற அந்த இருளடைந்த சூழ்நிலை நாங்கள் விலக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Every idolatry and corruption be removed in the name of Jesus. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனையும் அப்பா கரப்ஷனும் அந்த தேசத்தை விட்டு விலக்குகிறோம் சுவாமி. Every stronghold be broken in the name of Jesus. எல்லா ஸ்ட்ராங்ஹோல்டும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. Every chains be broken in the name of Jesus. எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. Every eye be opened in the name of Jesus. ஆண்டவரே, எல்லா கண்களும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. The revelation of Jesus Christ will become a reality in this nation. இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு இந்த தேசங்களிலே நிஜமாக வருவதாக. And immeasurable anointing will be poured out in these nations. அளவுக்கு அதிகமான ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த தேசங்கள் மீது ஊற்றப்படுவதாக. We bless these nations with your salvation. ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பினாலே இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We pray for the nation of the United States of America. அப்பா, அமெரிக்கா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். We pray, God, that it has godly founding forefathers. We thank you for them. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்த முற்பிதாக்களினாலே கண்டெடுக்கப்பட்ட தேசம் ராஜா. Every ungodliness in that nation be removed in the name of Jesus. அப்பா, அந்த தேசத்தில் இருக்கிற கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலக்குகிறோம் சுவாமி. We ask forgiveness for the sin of abortion and homosexuality. ஆண்டவரே, கருச்சிதைவாகிய பாவத்திற்கும் ஓரின சேர்க்கையின் பாவத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். Every fornication, every adultery and blasphemy, we ask for forgiveness, God. இப்ப எல்லா அசுத்தமான பாவங்கள், fornication, அப்பா, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாவற்றையும் நாங்கள்
கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். Forgive the sin of the nation, God. அப்பா அந்த தேசத்தினுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். We pray the blood of Jesus upon that nation. அப்பா அந்த தேசத்தின் மீது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் வருஷிக்க பண்ணோம். As the nation goes for the elections, God, ஆண்டவரே அந்த தேசத்திலே தேர்தல் நடக்கிற பொழுது we pray that your leader will rise up, God. ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு தலைவர் அங்கு The உருவாக்கப்படட்டும். person whom you've chosen will rise up against ஆண்டவரே all. நீர் தெரிந்து கொண்ட நபர் அந்த தேசத்திலே தலைவராக வரட்டும். Every opposition be broken down in the name of Jesus. எல்லா எதிர்மறையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போவதாக. We plant the cross of Jesus in the White House. ஆண்டவரே அந்த வெள்ளை மாளிகையிலே கர்த்தருடைய சிலுவையை நாங்கள் நடுகிறோம். Every senator and every congressman who's going for the elections, we pray that godly people will be raised up, God. ஆண்டவரே அந்த எலெக்ஷனுக்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உனக்கு கருத்துல கொடுக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அங்கு செழிப்பார்களாக சுவாமி. A spirit of holiness descend upon that nation. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்தம் அந்த தேசத்தின் மீது வருவதாக A ராஜா. great revival strike that nation. ஆண்டவரே ஒரு மகா பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தை தொடுவதாக A சுவாமி. rich reward of souls and harvest for that nation. ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு பெரிய அறுவடை ஏற்படட்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுப்பா. Help us, God, to continue daily with this prayer, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜெபங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. to know our responsibility and to know your heart, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தையும் எங்களுடைய கடமையை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட உதவி to செய்யுங்க. remain faithful and truthful to the calling and the responsibility you've given us. ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பிற்கும் நீர் கொடுத்த பொறுப்பிற்கும் ஒழுங்காக நாங்கள் மறு உத்தரவு சொல்ல கர்த்தர் உதவி That செய்வீராக. when we see you on that day, நாங்கள் அந்த நாளில் உங்களை சந்திக்கிற பொழுது we will hear your voice saying, உம்முடைய குரலை நாங்கள் கேட்கிற பொழுது "Well done, thou good and faithful servant, enter into the joy of the Lord." உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே நீ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி என்ற சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக செய்யும். To this end we pray in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with us now and forever. Amen. Amen. God bless you, church. Thank you once again for joining us on our Sunday service. ரெண்டு மூணு காரியங்கள் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கிறது. Firstly, thank you for all those who joined in the fasting prayer yesterday. It was a blessing and it was so wonderful to see all your faces. உங்க எல்லாரையும் உங்க முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. It was just very nice to see your faces and just to come together and seek God's face together. அது மாத்திரமல்ல இந்த வர வெள்ளிக்கிழமை இந்த ஃப்ரைடேலேருந்து மறுபடியும் நம்ம பைபிள் ஸ்டடியை நம்ம தொடங்குறோம். So please, I encourage you to also join in with that. Naanga during the week text anpi ungalku theriyapaduthuvom. Adu maatramalla we've also got we're going to be restarting the youth meetings with the youth once again. We'd taken a break for a few weeks because of young people starting schools and things. So மறுபடியுமாக அடுத்த சண்டேலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து நம்ம யூத் மீட்டிங்ஸையும் தொடங்குவோம். Please continue to pray as Miriaka shared and as we shared yesterday in the fasting prayer. It is so important for us. We have been called for such a time as this. You know, God has kept us here with a purpose, and so let us continue to pray for one another, for the nation and this whole world, and that God's will would take place. God bless you, church, and see you soon.